உலகத்திலே கொடுமையானது புத்திர சோகம். தான் உயிரோட இருக்கிறப்ப தன்னோட ரத்தம், தன்னோட வாரிசு தனக்கு முன்னால சாகிறது யாராலையும் தாங்கிக்க முடியாதுப்பா. எனக்கு அந்த புத்திர சோகத்தை தந்துராதப்பா, தந்துராத. டேய், ஒருத்தனுக்கு எதுக்குடா தண்டனை? அவன் திருந்துறதுக்கு. நீதான் இப்ப மனசார திருந்திட்டியே, அப்புறம் எதுக்குடா உனக்கு தண்டனை? இத பாருப்பா, வக்கீல் என்ன சொல்றாரோ அதன்படியே செய். தயவு செஞ்சு அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கப்பா. ப்ளீஸ், வேண்டாம். எனக்காக எந்த வக்கீலும் வாதாட வேண்டாம். சோமசுந்தரம் சார், தயவு செஞ்சு உங்க வக்கீல கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கஸ்தூரி கிட்ட அன்னைக்கு என்னடா சொன்ன? அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உன் கடனை அடைக்கணும்னு சொன்னியே, ஞாபகம் இல்ல? உனக்கு தெரியுமா, திருவத்தேடி ஊட்டிக்கு போன கணேஷ் வெறும் கையோட தான் திரும்பி வந்தா. திரு எங்க போனன்னு தெரியலையா? நான் தான் சொல்றேனே, அவன் உயிரோடவே இல்லடா. இருந்திருந்து அவன் இந்நேரம் வந்திருக்க மாட்டான். இத பாருப்பா, நீ ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியில வரணும். நீ கஸ்தூரியோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். கஸ்தூரிக்கு வாழ்க்கை தரத்துக்காகவாவது நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கடா. இதுக்கும் உன் மனசு இழகலன்னா உன் இஷ்டப்படியே நடந்துக்க. நானும் என் விருப்பப்படியே நடந்துக்கிறேன். நாளைக்கு உனக்கு செய்தி வரும்டா, உங்க அம்மா செத்துட்டான்னு. கொல்லி போடுறதுக்கு வந்து சேரு. வாங்க சார், போலாம். அம்மா, சரிம்மா, நான் சம்மதிக்கிறேன். சார், எனக்காக நீங்க வாதாடலாம். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன். வெரி குட் ராம். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ராம், உங்களை விடுதலை பண்ணி காட்ட வேண்டியது என் பொறுப்பு. வாங்க. வர ராம். சவேசா, மண்டபத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ள அப்பவே கார்ல கிளம்பிட்டாங்கன்னு சொன்னியே, இன்னும் வந்து சரியில்லையே. ஒரு போன் பண்ணி கேள. சித்தப்பா, நான் ஏற்கனவே போன்ல பேசிட்டேன். வர வழியில ஏதோ டிராபிக் ஜாம் இருக்கும், அதான் டிலே. வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. ஏ வடிவு, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வர போறாங்க. வாசல்ல நின்னு எதுக்கு அழுதுட்டு இருக்க? போ, ஆக வேண்டிய வேலையை பாரு. பொண்ணு மாப்பிள்ள வர போறாங்களா? ஏன் பொண்ணுக்கு அவன் மாப்பிள்ளையா? அவன் யாரு? அவனுக்கு என்ன உத்தரவு? அவன் அந்தஸ்து தராதரம் என்ன? எதுவும் பார்க்காம யோசிக்காம கற்றா தாலின்னு சொல்லிடுறதா? அந்த பாவி மனுஷனுக்கு அப்படியா புத்தி போகணும்? என் பொண்ணு வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல நாசமாக்கிட்டாரே, நாசமாக்கிட்டாரே. இதையே எவ்வளவு நேரமா சொல்லி அழுதுகிட்டு இருப்ப? கல்யாணம் நின்னு போகாம சொன்ன முகூர்த்தத்துல நடந்து முடிஞ்சத அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு என்ன பெரிய அந்தஸ்து, அதான் சபேசனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டார்ல, அப்புறம் என்ன? சபேசனோட மாப்பிள்ளைன்னு அந்த கௌரவம் வந்துருச்சு இல்ல, அது போதாதா? இல்ல மாமா, நாளைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிட்டா. இங்க நின்று ஏன் அழுதுட்டு இருக்கிற? கண்ணு துடிச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. போ டிஃபன் காஃபி ரெடி பண்ணு. அண்ணே, நீங்க ஒண்ணும் வேலை செய்ய வேணாம். என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.